என்ன மாத்த கொஞ்சம் குறைச்சல் பாத்துக்க. சரி பரவாயில்ல சரி மாப்பிள்ள அப்புறம் பண்றேன். யாருப்பா அது போன்ல? ஏய் பெங்களூர் மாமாடா. பெங்களூர் மாமாவா? யாருப்பா? இலக்கியாவோட ஹஸ்பண்ட் இருக்கான்ல, ஆமா. அவனோட அக்காவோட சித்தி பையன் இருக்கான் பத்தியா? ஆமா. அவங்க பொண்ணை கட்டணும் தான் இவன். ஓ பெங்களூர்ல இருக்காரா? அப்ப உனக்கு போன வாரம் உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா போன் பண்ணி உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்டாங்களா? அப்பெல்லாம் பண்ணல. என் ரிசல்ட் அன்னைக்கு மட்டும் காலங்காத்தாலும் எல்லா சொந்தக்காரனும் போன் பண்ணிடுறானுங்கப்பா. அந்த சொந்தக்காரங்க. சரி சயின்ஸ் குரூப் சேர்ந்துட்டு வந்துருந்தேன். சயின்ஸ் குரூப் வேணாப்பா, நானே சொல்லலான்னு இருந்தேன். எனக்கு காமர்ஸ் குரூப் போதுப்பா. என்னடா சொல்ற? காமர்ஸ் போதுப்பா. நானே செவ்வளவு அத்துருவேன் சாவடிச்சு பாத்துக்க. மேல் விட்டு மாநில ஆண்டி பொண்ணடா படிக்கி சயின்ஸ் குரூப் படிக்கிறாங்க. கீழே ஹிஸ்டரி மெசேஜ் போட்டுக்கிறேன். அவன் என்ன பொண்ணு படிக்கி? சயின்ஸ் குரூப். என் ஃப்ரெண்டு ராமலிங்கம் பையன் என்ன படிக்கிறான்? சயின்ஸ் குரூப் தான்ப்பா. சயின்ஸ் குரூப் தான் படிக்கணும், அதான் பிரைட் ஃபியூச்சர். சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்டார். தம்பிங்க வாவா. அங்கிள் சொல்லுங்க அங்கிள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் அங்கிள். பாஸ் ஆயிட்டா? ஆமா அங்கிள், கஷ்டப்பட்டு எப்படியோ பாஸ் ஆயிட்டா அங்கிள். சரிப்பா, சயின்ஸ் குரூப் எடு. சரியா? ஏன் அங்கிள்? ஏன்னா என் பையன் சயின்ஸ் குரூப் எடுத்து இன்ஜினியரிங் படிச்சு இப்ப கை நிறைய சம்பாதிக்கணும்டா. அப்படியா அங்கிள்? ஆமா, நான் உங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். சரி அங்கிள். சரி பாய் அங்கிள். பாய். மாப்பிள்ள 12வது பாஸ் ஆயிட்டான் பையன். சரி மாப்பிள்ள. இன்ஜினியரிங் தான் மாப்பிள்ள. ஓகே மாப்பிள்ள பண்றேன். போன்ல யாருப்பா? ஏய் மாமாடா. என்ன மாமா? பெங்களூர் மாமா. இது நான் 10th ரிசல்ட் அன்னைக்கு போன் பண்ண அந்த மாமாவா? அவரே தான்டா. அவங்கள சாவலியாப்பா இன்னும்? பெரியவங்க மரியாதை கொடு. ரிசல்ட் அன்னைக்கு மட்டும் நான் இங்கெல்லாம் போன் பண்ணிடுறானுங்கப்பா. சரி அந்த இன்ஜினியரிங் காலேஜ் எப்போ ஃபார்ம் ஆகணும்? நானே சொல்லலான்னு இருந்தேன்ப்பா உங்ககிட்ட. இன்ஜினியரிங் வேணாப்பா, நான் ஆர்ட்ஸ் படிச்சுக்கிறேன்ப்பா. ஏன்பா? இல்ல கஷ்டமா இருக்கு. நான் ஆர்ட்ஸ்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும், நான் படிச்சு அப்படியே எடுத்து சொப்புன்னு வச்சுன்னு காது வந்துடும். மேல் விட்டு மாலினி பொண்ணு என்ன படிக்குது? இன்ஜினியரிங் தான்ப்பா படிக்குது. கீழே ஹிஸ்டரி கடை போட்டுருக்கான். அவன் பையன் என்ன படிக்கிறான்? இன்ஜினியரிங் தான்ப்பா என் கூட படிக்கிறான். வேலை பார்க்கறான் ராமலிங்கம் பையன், அவன் என்ன படிக்கிறான்? அவனும் இன்ஜினியரிங் தான்ப்பா படிக்கிறான். பெஸ்ட் ஃபியூச்சர் வித் இன்ஜினியரிங் தான் படிக்கணும். மறுபடியும் தூக்கிலிட்டு தம்பிங்க வாவா. சொல்றாரு என்னது அங்கிள்? சொல்லுங்க அங்கிள். கங்க்ராச்சுலேஷன், 12th பாஸ் ஆயிட்டா. ஆமா அங்கிள், தேங்க்ஸ் அங்கிள். கஷ்டப்பட்டு அப்படியே 12th பாஸ் ஆயிட்டான். ஓகே, இன்ஜினியரிங் எடு. சரியா? ஏன் அங்கிள் இன்ஜினியரிங்? என் பையன் இன்ஜினியரிங் படிச்சு ஐடி கம்பெனில நல்ல சேலரி வாங்குறான்ப்பா. அப்படியா அங்கிள்? ஆமா, உங்க அப்பா கிட்ட பேசிட்டேன். சரி அங்கிள். சரி ஓகே. ஓகேங்க, பாய் அங்கிள். பாய் பாய். எரும மாடு இன்ஜினியரிங் படிச்சு வீட்டுல உட்காந்து வைக்கமா இல்ல அப்படி ஒண்ணு வச்சு வச்சுக்கேன். அப்படியே நான் ஒண்ணு வச்சுருவேன். அப்பான்னு பாக்குறதுல அசிங்கமா கேட்பேன் நானு. நானா கேட்டேன் 10th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சயின்ஸ் குரூப் சேர்த்து விடுன்னு. நீயா சயின்ஸ் குரூப் எடுத்து படின்னு சொல்லி என்ன சேர்த்து விட்டேன். 12th முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நிம்மதியா ஊட்டியாயா? இன்ஜினியரிங் தான் படிக்கணும் சொல்லி நீயா என்ன சேர்த்து விட்ட. சரி கஷ்டப்பட்டு நானும் 4 வருஷத்துக்கு அப்புறம் மெக்கானிக் இன்ஜினியரிங் முடிச்சு வந்தேன். அப்பயாச்சும் எனக்கு ஒரு 8000 ரூபாய் வேலை இருந்தது. எனக்கு பிடிச்ச வேலை என் ஃபீல்டு, அதுலயாச்சும் நான் போறேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது. மேல் விட்டு மாலை பொண்ணு ஐடில தான் வேலைக்கு போறேன், நீ ஐடில தான் போகணுன்ற. கீழே இருந்தா அயன் கடைக்காரன் ராமலிங்கம், அவன் பையனும் ஐடில தான் இருக்கான், ஐடி போகன்றேன். என் ஃப்ரெண்டு அவன் பையனும் ஐடில தான் இருக்கா, ஐடிக்கு போகணுன்ற. அவனை கஷ்டப்பட்டு 4 வருஷம் படிச்சேன். அதெல்லாம் வேஸ்டாயா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எனக்கு நிறைய காசு வேணும். நான் உன்னை நம்பி நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு காசு வரலன்னா உனக்கு கொண்டுருவேன் போ. இப்ப உனக்கு நானு ஐடில வேலைக்கு போன அவ்வளவுதானே? ஆமா, எங்கே போ, எனக்கு சம்பளம் வேணும். பாரு, இன்னொரு வாட்டி எனக்கு காண்டாக்ட் என் அப்பன்னு கூட பார்க்க மாட்டேன். நைட்டு குஸ்ட் வந்து தூக்கி போட்டு முடிப்பேன். குடிப்பியா? பிஇ படிக்க வச்சா குடிப்பாங்களா? சோ சார். சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்டார். இன்னும் இந்த சதா மிஷினை தூக்கல போலடா நீ. என்னப்பா ஐடில நல்லா காசு சம்பாதிக்கிற போல. பத்தாடே அசிங்கமா கேப்பா. என்னப்பா பெரிய மனுஷன் கூட பார்க்காம தீட்டுறா? நானே நைட்டு சித்தார்த்த அபிமானி மாதிரி வேலைக்கு போயிட்டு பகல்ல வந்து தூக்கி லைஃப்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்டா. சரிப்பா வா, உங்க அப்பா கிட்ட நான் எல்லாம் பேசுறேன். நீ பேசி தானே என் லைஃபே நாசமா போச்சு. தெருவுக்கு 4 பேருக்கு இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கடா, சொசைட்டி நல்லா இருக்கும்.